ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? கூடி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளை இன்னைக்கு என்ன செய்ய வயசாயிட்டு பிள்ளைகளை எதற்காக அழைத்தேன், உங்களை எல்லாம் எதற்காக அழைத்தேன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளை என்ன செய்ய ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. அவர் என்ன ஆசீர்வாதத்தை பிள்ளைக்கு போடுறான்னு சொல்லி எல்லாம் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது எல்லாரையும் வரிசையா நிக்க சொல்றாரு. எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. ரெண்டு பிள்ளைகளும் ரூபன் தான் மூத்தவன். அவன் மூத்தவன் நிக்கிறான், இளைவன் நிக்கிறான், இளைவன் நிக்கிறான். அப்படியே 12 பேரும் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது ஒரு என்ன செய்யறாரு? 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். ரூபனே சிரேஷ்டபுத்திரன், என் சத்துவமும் முதற் பலனுமானவன், மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷித்தவனாக இருக்கிறாய். ஆனால் நீ தண்ணீரை போல என்ன செய்த? கிளம்பி விட்டார். நல்ல மேன்மை. ஒரு பொண்ணை பார்த்த உடனே என்ன செய்யணும்? கிளம்பிட்டான். என்னமா செய்யணும்? கிளம்பிட்டான். கிளம்ப தேவனுடைய பிள்ளைகள் கிளம்பவும். ஞானசானம் பெறும்போது என்ன செய்யறோம்? பாவத்துக்கு செத்து தான் நீதிக்காக ஞானசானம் விட்டு வெளியே வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் பாவத்துக்குள்ள போலாமா? செத்தாச்சுல. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று தானே வேதம் சொல்லுது. அதுல மறுபடியும் நம்ம செத்துட்டோம்ல, நம்ம பாவத்துக்கு செத்தாச்சு, நீதிக்காக தான் படைத்திருக்கோம். மறுபடியும் பாவத்தை செய்ய முடியுமா? செத்தவங்க செய்ய முடியுமா? செத்தவங்க கையில வெத்தலை வாங்க கொடுத்தா வாங்குவானா? வாங்க மாட்டான். அது மாதிரி அது அர்த்தம் நல்லா அறிந்திருக்கணும். நம்ம அறிந்திருந்து தளம்பாம வாழணும். என்னமா செய்யக்கூடாது? தளம்பீரம். ஒரு அலைய சொல்வோம். வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். அந்த ரூபன் வந்து தண்ணீரை போல தளம்புகிறவன் மேன்மையை மாட்டான் சொல்லி தகப்பன் சபித்தாலும் இந்த ரூபன் கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கு. என்ன இருந்ததுமா? யோசேப்பை கொல்றதுக்காக அவங்க ஏற்பாடு செய்யும் போது யாரெல்லாம் எடுக்கும்போது, இவனை கொன்றாதீங்க, நம்ம மாம்சம், நம்மளோட ரத்தம், நம்ம சகோதரன் தான், நம்ம கூட பிறந்தவன், அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி தப்பு வைப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் அவனுக்கு இருந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவன் என்ன செய்யறான்? வாழ்க்கையில தகப்பன் சாபத்தினால ரொம்ப என்ன செய்யா? நூலாகி அந்த மாதிரி ஒன்றும் இல்லாம ரொம்ப தரித்திர நிலைமை போயிட்டான். தரித்திர நிலைமை போயிட்டான். அவனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லை, வியாதி வேதனை, அதனால ரொம்ப மோசமான ஜீவித்துக்கு போயிட்டான். உபாகமம் 33:6 வாசிங்க. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமா இராது என்றான். ரூபன் சாகாமல் பிழைப்பானாக சொல்லி மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த தகப்பனுடைய சாபத்துல என்ன செய்யுங்க? மாத்திருங்க. தகப்பனுடைய சாபம் அவனை பின்தொடர்ந்து வருது. என் தலைமையினால என்ன செய்யுச்சு? பாவம் அவனை சாபமா மாற்றி அந்த சாபங்கள் எல்லாம் இவனை பின்தொடர்ந்து வருது. இவன் ஆடு மாடுகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு, ஒட்டகங்கள் கழுதை முத்துறையெல்லாம் குறைஞ்சு போச்சு. குடும்பத்துல ஒவ்வொருத்தரா சாகுறான். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த ஜனம் கொஞ்சமா இருக்க கூடாது. இந்த ரூபன் பிழைக்கணும், இதோட இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், எல்லாவற்றிலும் வாழ்க்கை சுகமா இருக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறாரு?
ஜெபம் பண்ணுங்க. என்னமா செய்தாரு ஊழியக்காரர்? அதை தான் செய்ய முடியும். 1000 ரூபா 2000 கொடுக்க முடியுமா? ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஜெபம் தான் பண்ணணும். அல்லேலூயா. மோசே ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த ரூபனுக்கு இருந்த எல்லா கருத்தத்தையும் மாற்றினார். அல்லேலூயா. கருத்தரங்கள் மாறிட்டு ஜனமெல்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இருக்க இடம் போகல. யோர்தான் நதி ஓரமா வந்தபோது ஐயா எங்களுக்கு இருக்க இடம் என்ன செய்யல, போதல, மத்தல, போதல. நாங்க இங்கே இருந்துறோம், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் பெரிய போச்சு, இங்கே நாங்க இருந்துடுறோம் அப்படின்னு பாருங்க. நம்ம ஆடுராசர் சொன்னா சாபத்தை நிற்கிறாரா இல்லையா? இல்லையா? ஊழியக்காரருடைய சாபம் உங்கள் தாய் தோப்பல் சபித்திருந்தாலும், குடும்பத்தார் சபித்திருந்தாலும், யார் சபித்திருந்தாலும், நீங்கள் அதற்கு காரணமாக இருந்தாலும், ஊழியக்காரர் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் ரத்தத்தினாலே உங்களை சுத்திகரித்து உங்களை என்ன செய்வாரே, சாபத்தை மாற்றுவா. அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவர் இந்த தலையில முள்முடி சுட்டாங்க. என்ன ஏசுங்க? சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே, சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு ஒளிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு ஒளிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை ஆயிரம் புதிதாயிரம், அவை ஆயிரம் புதிதாயிரம், தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள், 12 ஆண்களும் ஒரே ஒரு பெண்ணும் கடைசியா பிறக்கிறான். அந்த பிள்ளைய எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த மாதிரிலாம் ஒரு தங்கச்சி வந்திருக்கான்னு சொல்லி தூக்கி வளர்க்குறாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா தூக்கி ஓடுறான், தூக்கி ஓடுறான், அவன் என்ன பிடிக்கி இன்னும் தூக்கி ஓடுறான். 12 பேரும் போட்டி போட்டு தூக்கி என்ன செய்றாங்க? கொண்டு போறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, அது சாப்பாடு ஊட்டுறாங்க, செல்லமா வளர்க்குறாங்க. அல்லேலூயா. ஒரு அண்ணன் இருந்தாலே தங்கச்சி உயிரையா கொடுப்பான். 12 பேர் இருந்தாங்க, அப்படி இருந்துருவான். அவ்வளோ செல்லமா வளர்த்து அவளை கொழுக்க வச்சு கொழுத்து வச்சு. அப்போ ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு சொன்னாரு, என்னடா நீ 40-20 வருஷமா மாமா வீட்டில் இருந்துட்ட, போதும், நீ புறப்பட்டு போய் என்ன செய்ய, உங்க அப்பா வீட்டுக்கு போ, வழியில நான் உனக்கு தரிசனம் கொடுத்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொன்னான். அப்படியே புறப்பட்டு பேசலாவிலிருந்து புறப்பட்டு வருகிறான். வர்ற வழியில சீகேம் என்ற ஊர் வருது. அது பக்கத்துல கொஞ்சம் நல்ல செழிப்பான இடமா இருக்கிறதுனால ஆடு மாடு ஓட்டங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி வசதிகள் எல்லாமே இருக்கிறதுனால அங்கே குடிக்கும். மட்டும்தான் நம்ம மட்டும் நேரம் அப்பாவோட வந்துடலாம். என்ன இருக்கு? 4 மனைவிகள், 13 பிள்ளைகள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் இருக்குதா. அதனால இவன் உடனே என்ன செய்யாது, எங்கேயுமே வேகமா போக முடியாது. அப்போ அங்கே சீக்கிரங்களை கொட்டாரங்களை போட்டு என்ன செய்யலாம், அங்கே தங்கலாம் பாருங்க. அம்மா தான் சொன்னா, நான் இந்த சீக்கிரம் பட்டணத்துக்குள்ள போய் பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பேசிட்டு வரேன்னு போட்டு சொன்னான். அப்ப செல்லமான பிள்ளையாச்சா, எங்க வேணாலும் போறேன், எங்க வேணாலும் போ அப்படின்னா செல்லம். அவன் செல்லத்துல போனா பார்த்தீங்களா, சீகேம்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டா, அந்த ஊரு ராஜா மாதிரி இருக்கான். அவன் எங்க மாமா எங்க யாரும் கேட்ட கூட்டிட்டு போயிட்டான்.
அவன் தகப்பனார் இருந்தாரு யாக்கோபுட்ட, ஐயா என் மகன் மகன் மேல பிரியமா இருக்கா, என்னால் அவளை கொடுக்கணும், நீங்க எங்க தேசத்துல இருந்துச்சுங்க வியாபாரம் பண்ணுங்க, நம்ம ஒன்று கொண்டு கொடுத்துருவோம் எடுத்துக்கிடுவோம், நீங்க வேற இல்லை நான் வேற இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். அது சரி. அப்ப யாக்கோபு பேசாம இருந்தான். அவன் பிள்ளைகள் எல்லாம் இல்லை, அந்நேரம் பிள்ளைகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவன் சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க. யாக்கோபு சொல்லிட்டான், அப்பா இந்த மாதிரி நம்ம தங்கச்சி அப்படி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு. அவனை ரொம்ப கோவப்பட்டாங்க, அறுவடெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னமோ வெட்டிப்பா கொடுத்துருவாங்க. இவங்களுக்கும் பயம். சீக்கிரம் அந்த பிரபுவும் அவங்க தலைமை குடும்பத்தாரெல்லாம் என்ன செய்யறாங்க, மறுபடியும் வந்து ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க ஐயா என்று காலில் விடுறாங்க. அப்போ சிமியோனும் லேவியும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் துடிப்பாங்க. ஒரு பழக்க முறையிலே சிமியோனும் லேவியும் தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் ஒரு வசனத்தில் சொல்லி, அந்த மாதிரி கொஞ்சம் துணிந்து எதையும் செய்கிறவங்க, துணிவானவர்கள். அப்போ அவங்க கேள்விப்பட்டு என்ன செய்வாங்கன்னா அறுவடை கம்பெல்லாம் எடுத்தாங்களா, இவங்க வந்து மறுபடியும் சமாதானம் பண்ணாங்களா, அதெல்லாம் பார்த்தபோது இவங்க என்ன செய்யறாங்க ஞானமா, எப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், என்ன மோசம் போயிட்டு ஒன்றும் போகல, ஆனா என்னப்பா செய்யணும், அதாவது நாங்கள் வந்து விருத்த சேதனம்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம் சின்னத்து, அதை நீங்கள் என்ன செய்யணும் பண்ணாதான் எங்களோட நீங்கள் இருக்க முடியும், எங்கள் மகளை உனக்கு அனுப்பிச்சு கொடுக்க முடியும் சொல்லி இவ்வளோ பேசினாங்க பாருங்க. அவங்க சரிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சீரம் தான் முக்கியமானவன், அவன் தான் ராஜா. அவன் சொன்னால் எல்லாரும் கேட்க, அந்த பட்டணத்தில் எல்லாருமே கேட்டாங்க. எல்லா ஆண்களும் சேர்ந்து என்ன விடாங்க சின்னத்து பண்ணிட்டாங்க. குடும்ப இது என்னப்பா விருத்த சேதனம், விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க ஏற்கனவே விருத்தம் பண்ணப்பட்டவங்க தானே இந்த லேவி யூதாலாம். அதனால 3ஆம் நாளில் என்ன செய்யும், வேதனை எடுக்கும், வலி எடுக்கும், ஜுரம் வந்துடும், அந்த உடம்பெல்லாம் வலிக்கும், அன்னைக்கு பட்டே தான் கிடக்கணும், எந்திரிக்க முடியாது என்பது நல்லா தெரியும். அதனால இவங்க என்ன பண்ணா 3 நாள் டைம் கொடுத்து 3 நாள் எல்லாம் முடிச்சாங்க. அப்படியே புத்தகம் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க சரிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க. அந்த கூரை வீடுகளில் போனா என்ன செய்றாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல, வீட்டுக்குள்ள படுத்துருக்காங்க. இவங்க அறுவாள் எடுத்துட்டு போய் என்ன விட்டா 2 பேரும் சேர்ந்து வெட்டுன்னு வெட்டி கொண்டு விட்டாங்க. இல்ல அதை செய்த உடனே யாக்கோபு அது மனசிலே வச்சிருந்து கடைசியில் சாகும்போது பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு, ரூபனை பற்றி பார்த்தோம். இப்போ சிமியோனையும் லேவியையும் என்ன பண்றாருன்னா அவர் சமைக்கிறார். வாசிங்க 5ஆம் வசனத்துல, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரன்னா ஒன்றுக்கு அடுத்து பிறந்தவங்க ஒற்றுமையா. அந்த ரூபன், அப்புறம் சிமியோன், அப்புறம் லேவி 3ஆவது. ஆகவே இவங்க ஏக சகோதரர். அந்த பட்டயங்கள் கொடுமையும் அவங்க வந்து பட்டயம் விட்டாங்க பார்த்தீங்களா, கொடுமையின் கருவிகள்ப்பா, குற்றமா பண்ணிட்டாங்க, தீமை செய்துட்டாங்க, கொடுமையான கருவிகள்ப்பா அவங்க கருவிகள் அப்படின்றாரு. இந்த பட்டயங்கள் வந்து கொடுமை என்று சொல்லுறார், கொடுமையின் கருவிகள்ன்றார். அறுவாள் கத்தியில இருந்தா நல்லது தானே, வீட்டுக்கு தேவைதானமா, அறுவாள் கத்தியும் தேவை தானே, தேவை. அறுவாள் தான் அவசியம். மரத்துல 2 விறகு வெட்டிக்கலாம், கிளைகளை வெட்டலாம், வீட்டுக்கு 2 விறகு கொண்டு வரலாம், ஆடு மாடை வெட்டணும்னா வெட்டிடலாம், குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், தேங்காய் உடைக்கலாமா, பார்த்தீங்களா ஐடியா இருக்க போது. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அறுவாள் கத்தையெல்லாம் கொஞ்சம் பிரயோஜனப்படக்கூடியதுதான் என்று பார்க்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கொடுமையின் கருவிகள் என்று இவர் சொல்றார்.
இவர் அப்படி சபிக்கிறார். அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆசீர்வாதம் போடுறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா சபிக்கிறார். இவர் தான் காரணம், இவர் தானே பிள்ளைகிட்ட சொன்னாரு. சில குடும்பத்துல பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னமா செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. புருஷன் செய்யறத தவிர மனைவிட்டு சொல்ல மாட்டாங்க. மனைவி செய்யற ஒரு தப்பா புருஷன்ட்ட அவளே கூட சொல்ல மாட்டான். ஒரு தப்பு செய்யட்டாங்கன்னா அதை சொல்லிட்டாளா? ஒருத்தன் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டான்னு சொன்னா அவன் புருஷன் என்ன பண்ணுவான்? அப்படியே நம்ம கேட்டு வரேன்னு போவான். அப்படி கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் மூட்டமா பேசி கோபம் வந்து ஒருத்தர் அடிச்சு வெட்டி அப்படிதான் நடக்கு. சொல்ல மாட்டான். ஆனா இவர் என்ன பண்றாரு? இவர்தான் பிள்ளைகிட்ட சொன்னது, இவர்தான் அதுக்கு காரணம், இவர்தான் காரணம். அதை உணர மாட்டேங்கிறாரு. இப்ப இவரே என்ன செய்யறாரு? சபிக்கிறார், பிள்ளைகளை சபிக்கிறார். சிமியோனையும் லேவியையும் பார்த்து இவர்களுடைய பட்டயங்கள் உண்மையின் கருவிகள் இருக்கிறார்கள் முதலாவதாக. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? அந்த சகரியா 8:11 வாசம் மாதிரி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. தீமைகளை நன்மையாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆகவே நியாயாதிபதிகள் 1:3 வாசிங்கன்னா யூதா தன் சகோதரன் சிமியோனை நோக்கி கானானியரோடு யுத்தம் பண்ண என்னோடு வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்பொழுது யூதா தன் சகோதரன் சிமியோனை நோக்கி நான் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சகோதர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சகோதர பங்கு விதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். சிமியோன் போகிறான், சிமியோனை கூப்பிடுறான். யூதா மோசே மறுத்து விட்டார், யோசுவாவும் மறுத்து விட்டார்கள். இப்போ கானானியரும் பெருசியரும் யுத்தத்துக்கு மாட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ யுத்தம் பண்ணி தான் அவங்களை ஜெயிக்கணும். யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, 60 கத்தியெல்லாம் போயிட்டு ஆயுதத்தோடு வந்துட்டாங்க. அப்போ இவங்க சந்திக்க என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, யூதா கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் யார் போவதில்லை சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யூதா போக வேண்டும். யார் போகணும்? யூதா எழுந்து முன்னே போக வேண்டும், முதலில் போகணும்ன்றார். இப்போ முதல்ல என்ன போகணும்? யூதா. யூதானா என்னதுமா? துதி. துதி தான் முதல்ல போ. எங்க போனாலும் துதி தான் போகணும். போன ஒரு பாசோட சொன்னாங்க, உன்ட்ட என்ன ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டாராம். உன்ட்ட ஒண்ணுமே இல்லையா? துதியும் இல்லையா அப்படின்னு. துதி இருக்கு. அந்த மாதிரி துதி முன்னால போனோம், பின்னால சிமியம்னா ஜெபம், ஜெபம் பின்னால போகணும். அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிங்க. யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கு 10,000 பேரை வெட்டினார்கள். 10,000 பேரை வெட்டினார்கள். இந்த பாருங்க, இவங்க பெரிய வெற்றியை கண்டார்கள். வெட்டினார்கள், வெற்றி பெற்றார். எப்படி வெட்டினார்கள்? வெற்றி கிடைத்தது. வெட்டினாதான் வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. சில வீட்டில் சில சண்டைகள்லாம் வந்ததுன்னா புருஷன் அறுவாட தூக்கிடுவான். தூக்கிட்டா மனைவி இருக்கிறது தெரியாம அமர்ந்துருவான். ஆமா, அது கொஞ்சம் ஞானமா செய்யறது. விட்டுறது இல்லை, ஞானமாச்சு. ஞானமான ஒரு ஒரு சண்டை, ஞானமான சண்டை. அல்லேலூயா. இந்த இவர்கள் வெற்றி பெற காரணம் என்னவென்றால், அந்த சீகேமில வெட்டினாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் அங்கதான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். தொடர்லே சொல்லுங்க, சிமியோனுக்கு லேவிக்கும் வெற்றி அங்க பயிற்சி கொடுத்தார், ட்ரைனிங் கொடுத்தார். அல்லேலூயா. ட்ரைனிங் முதல்ல எழுந்து வெட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ட்ரைனிங். அதனால தான் இங்க பெருசியரும் கானானியரும் வந்த போது வெட்டி இருந்துட்டாங்க. எத்தனை பேர் வைக்கிட்டாங்க? 10,000 பேர். 10,000 எத்தனைப்பா? 10,000. 10,000 இப்படி 10,000 சொல்லியிருக்கோம். 10,000 எடுத்து வேற விடுமுறை. அதனால அவங்க சகோதரி செல்லமா வளர்த்த ஒரு தங்கச்சியே ஒருத்தன் வேண்டான கோபம் வருமா வராதா?
ஆண்டவர் பார்க்கிறார், இது ஒரு நியாயமான கோபம் தான், நியாயமான. ஆண்டவர் சொல்றார், கோபித்தாலும் பாவம் செய்யாது. கோபம் தான் பாவம் செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கோபம் வந்தாலும் அமைதியா போயிடணும். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றார், கோபம் வரும்போது தண்ணியை குடிக்க சொல்றார். தண்ணிய குடிச்சா ஆத்திரம் தீர்ந்துருமா. அப்படியாக இந்த சிமியோனுக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த சாபத்தை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சிமியோனுடைய சாபங்களை ஆண்டவர் மாற்றி அவனை கொண்டு பெரிய வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. எசேக்கியேல் 48:33 வாசிக்கும் போது, நகரத்தின் தென்புறத்திலே சிமியோனுக்கு ஒரு வாசல் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறார். ஒரு வாசல், ஆமா, எருசலேமிலே ஒரு வாசலை கொடுக்கிறார் சிமியோனுக்கு. ஏன்னா சாபத்தினாலே சாபத்தெல்லாம் அவனோட பெருசா எடுத்துக்கல, அவனை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அவனை எடுத்து பயன்படுத்துகிறான். அடுத்து நீங்க வெளிப்படுத்தல் 7:7 வாசிங்கன்னா, சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். 12,000 பேர் என்ன செய்யறாரு? சிமியோன் கோத்திரத்துல முத்திரை போடுறாரு. இல்லையா? சிமியோன் சமைச்சிருந்தாருன்னா அந்த கோத்திரத்துல எடுத்துருப்பாரா? 12,000 பேர் எங்க வந்திருப்பாங்க? 12,000 12,000. அப்போ அவங்க எங்க இருக்காங்க? சியோன் மலையில, பரலோகத்துல சியோன் மலையில ஒரு இடம் இருக்கு, சியோன். அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அங்க போய் இருக்கிறான். சொல்லுங்க, அங்க கொண்டு போய் சிமியோனுடைய கோத்திரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டேன். அப்போ சிமியோனுடைய சாபம் என்ன செஞ்சு மாறிவிட்டது. அல்லேலூயா. சிமியோனுடைய சாபம் மாறிடுச்சு. இப்ப லேவிக்கு வருவோம். லேவிக்கு வந்து என்ன செய்யுது பார்த்து சொல்றார், இவனுடைய பட்டயம் கொடுமையின் பட்டயம் சொல்றார். ஆனா அந்த லேவி தான் அன்று தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தும்படி அந்த பலியை செலுத்துவதற்கு லேவியரை நியமித்தார். லேவியரை பலி செலுத்த நியமித்தார். இப்ப இவங்க அந்த சீக்கிரம்ல வெட்டாங்க அறுவாளை. இந்த அறுவாளை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலி செலுத்துகிற ஒரு பட்டயமாக மாற்றினார். ஒரு எல்லாம் சொல்லுங்க, என்ன மாற்றினாருமா? மனுஷனை வைக்கிற பட்டயத்தை வந்து பலி செலுத்துற பட்டயமாக இல்லைங்களா? அவன் யாக்கோபின் சாபம் வலிச்சுதா? அவர் அந்த மாம்சத்தின் ஒரு இதுல ஸ்பிரிட் பேசுறாரு. அதனால ஆண்டவர் அதை பெருசா எடுக்காம என்ன செய்தார்? அவங்க ஆசீர்வதித்தார். லேவியரை என்ன செய்தார்? ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். இல்லையா? தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமா, இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் சேர்த்துருப்பாங்கல்ல, வனாந்தரத்தை கண்ணுக்குட்டி செய்து கொண்டு இருப்பாங்க. மோசே மலையில 10 கட்டளை வாங்க போயிருப்பாரு. மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஒரே ஆடுறது பாடுறது சந்தோஷம் கொண்டாடுவாங்க. மேடம் காலமெல்லாம் அடிச்சு ஒரே ஆட்டம் போட்டு இருப்பாங்க. அவர் பாதி வழியில வந்து பாப்பாரா இந்த விக்கிரகத்தெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பலகை 10 கற்பனை எழுதி ஆர்டர் கொடுத்த பலகையை அவர் 50 போட்டு உடச்சு போட்டுருவாரு கோபத்துல. அப்புறம் இறங்கி வருவார். இறங்கி வந்தபோது அங்க கேட்பாரு, வந்த உடனே கேட்பாரு, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யாரா அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்பாரு. உடனே இந்த லேவி கோத்திரத்தார் தான் முன்னாடி வருவாங்க. அவங்க என்ன வருவாங்கன்னா ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமா இருப்பாங்க. விக்கிரகத்தை அவங்களை கும்பிட்ட மாதிரி தெரியல. 10 கோத்திரம் கும்பிட்டாலும் அந்த 11 கோத்திரம் கும்பிட்டாலும் அந்த லேவி கோத்திரம் என்ன சேர்க்க மாட்டாங்க போல, அது கும்பிட்டுருப்பாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆண்டவரை மறுதளிக்காம தைரியமா இருக்காங்க. இவர் கேட்கிறார், கர்த்தருடைய பக்கம் இருக்கிறவெல்லாம் பாடா அப்படின்னு சொன்னார். 300 பேர் என்ன செய்தாங்க? வந்து மோசை கிட்ட நிக்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்து சொன்னாரு, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எண்ணி பார்த்தா 300 பேர். இந்த 300 பேரும் உங்க அறுவாலை தூக்கிட்டு வாங்க அப்படின்னாரு. இவங்க வீட்டுக்கு போய் அறுவாலை இருந்தது தூக்கிட்டு வந்தாங்க. இவங்க ஆட்டம் போடுறாங்க, அங்க கும்பிடுறாங்க, அங்க விக்கிரகத்துக்கு முன்னால ஒரே ஆட்டம் போட்டு டான்ஸ் பண்ணி
ஒரே கூத்தாட்டம் போடுறாங்க. கூத்தாடி கூத்தாடிகள் தான் தேர்தலில் வர்றாங்க. கூத்தாடிகள் போட்டு போடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கூத்தாடிகள் பார்த்து சொன்னாங்க. ஆமா, மோசே சொல்றாரு, ஏய் அப்பான்னு பார்க்காத, அம்மான்னு பார்க்காத, தாயின்னு பார்க்காத, சகோதரன்னு பார்க்காத, வெட்டுடா அப்படின்னு. இவரு என்ன செய்யலாம், அந்த சீலம்ல வெட்டின அந்த படகத்துக்கு இருந்துதா லேவி வெட்டு 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 ஒரே வெட்டு. ஹல்லேலூயா. 3000 பேர் விழுந்தாங்க. எத்தனை பேரு? 3000 பேர். சரியா? அப்படி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமானவங்க. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியமானவங்களை கர்த்தர் தமக்கு என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். ஓகேயா? ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க பண்ற சேட்டைகளுக்கெல்லாம் லேவி கோத்திரம் தான் என்ன செய்யணும், வழி செலுத்தணும். இவங்க பாவத்தெல்லாம் அவன் தான் சுமக்கணும், ஆசிரியர் தான் சுமக்கணும். 12 கோத்திரத்தின் பேர்களை என்ன செய்வாங்க, மார்பில் இங்கே ஒரு பலர் மாதிரி தொங்க விட்டுருப்பான். அதில் 12 இங்கே ஒரு 6 கோத்திரம், இங்கே ஒரு 6 கோத்திரம் பேர் எழுதியிருக்கும். அந்த கோத்திரத்தெல்லாம் இவங்க தான் சுமக்கிறாங்களாம். என்ன செய்யறாங்கம்மா, அவங்க பாவ சாபத்தெல்லாம் சுமந்து தேவ சமூகத்தில் போய் அந்த பரிசுத்த சத்தோட யாரும் போக முடியாது. இவங்க காலில் சங்கிலியை கட்டிட்டு என்ன செய்யணும், அவன் பயந்துகிட்டே போகணும். ஏன்னா இவங்க பாவங்களை செய்திருந்தாங்கன்னா அவன் செத்து போயிடுவான், பாவம் செய்திருந்தா அவன் செத்து போயிடுவான். அப்போ இவங்க என்ன செய்யணும், அந்த லேவி கோத்திரம் என்ன செய்யணும், ஆசாரியன் என்ன பண்ணணும், பயந்துகிட்டே தான் போகணும். ஐயோ இந்த ஜனங்கள் என்னென்ன பாவம் செய்தாங்களோ தெரியலையே, என்ன அக்கிரமங்கள் பண்ணாங்களோ தெரியலையே, அதை நம்ம சுமந்துக்கிட்டு போகிறோம். ரத்தத்தை கொண்டு போவோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உள்ள கொண்டு போவோம். அதில் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ரத்தம் தான் நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கொண்டு போய் உள்ள போய் எல்லாம் தெரிவிப்போம். அப்போ அந்த சட்டைகள்லாம் மாதளம் பூக்கள் போல மணிகள் தொங்கும். என்னமா, நிறைய மணிகளை இந்த பட்டமாக தொங்கிருப்பான். அந்த வஸ்திரத்துலேயும் காலம் பகுதியிலையும் மணிகள் தொங்கும். இவன் உள்ள போய் அந்த வழியை ரத்தத்தை தெளித்து பாவ நிறுத்தி செய்யும் போது அந்த சத்தம் கேட்கும். வெளியே இருக்கிறவங்களுக்கு, வெளியே இருப்பாங்க 200 அடி தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சத்தம் மணி சத்தம் கேட்கும், கேட்கும். அது கேட்கலன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க, 2 காலில் 2 சங்கை கட்டி அங்கே போய் வெளியே வச்சிருந்துருப்பான். அதை அவங்க என்ன செய்வாங்க, சத்தத்தை காணும்டா, எல்லாரும் பாவம் செய்து கடைசியில் ஆரம்பிச்சுட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லி சங்கையை போட்டு இழுக்கும். அப்போ உயிரையும் துச்சமாக நினைத்து தான் அவன் போறான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இல்லைங்களா? தியாகமானவர்கள் தான் லேவியர்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஊழியர்கள், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக பட்சமாய் பேசுகிறவர்கள் ஊழியக்காரர்கள், உங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. 2வது வாசிங்க, யாத்திராகமம் 49:6. என் ஆத்மாவே அவருடைய ஆலோசனைக்கு உடன்படாதே, இது ஒரு சாபம். என் ஆத்மாவே அவருடைய ஆலோசனைக்கு உட்படாதே. ஓகேங்களா? சொல்லுவாங்க, அங்க போய் ஒரு ஆலோசனை கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்காரங்கிட்ட போயிடாதா மாட்டிக்கிடுவாங்க. அது மாதிரிதான் யாக்கோபு சொல்றாரு, அவங்க ஆலோசனைகளுக்கு உட்படாதீங்க, யாரும் என்ன செய்யறாங்க, ஆலோசனைய கேட்டாதீங்கப்பா. கேட்டீங்கன்னா தொலைஞ்சே போயிருவீங்க, செத்தே போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. நீங்க ஆலோசனைகளை கேட்காதீங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வேலைக்காரங்க ஆலோசனையா கேட்காதீங்கப்பா. இப்படி கேட்டு வந்தாலும் போய் நீ இந்த வேலைத்தையே சேர்ந்துட்டா ஐயோ அப்படிமா. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவான், நீ இப்போ நல்லா தானே இருக்க, இந்த வேலைக்கு சேர்ந்து நல்லா தான் இருக்க, பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு முன்னேறிச்சு, பரவாயில்ல அப்படிமா. ஹல்லேலூயா.
அதனால அவசரப்பட்டு பேசுறது கேட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் பிடிச்சு செல்லணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன சாபம் வந்தாலும் என்ன தடுக்கி வந்தாலும் நம்ம ஆண்டவரை பிடிச்சு செல்றதை விடக்கூடாது. என்னாகும் 27-21 வாசிக்கிறோம். இளைய வாசிமா அவன் ஆசாரியனாகிய எலியாசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். நீங்க எலியாசர்னா ஊழியக்காரன். ஆரோனுடைய மகன் தான் எலியாசர். இவன் தான் லேவியன். இந்த லேவியன் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்ப இவன் வந்து தேவ சமூகத்துல ஆலோசனை கேட்டு சொல்லணும். ஆலோசனை சொல்லணும். நீ அங்க போலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் அவன் சொல்லணும். அப்ப தகப்பன் யாக்கோபு என்ன சொல்றாரு? இவங்க ஆலோசனைய யாரும் உடன்பட்டு போகாதீங்கப்பா கேட்கறாதீங்கப்பான்னு சொல்றாருல. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுடைய ஆலோசனைய கேளுங்க. இந்த ஊழியக்காரன் சொல்ற ஆலோசனைய கேளுங்க. இந்த லேவி சொல்ற ஆலோசனையை கேளுங்க. அப்போ அவர் மோசையும் ஆரோனும் யோசுவாவும் வர்றாங்க. மோசையும் இஸ்ரவேல் நடத்துற பெரிய தலைவர் யோசுவா அவரும் வர்றாரு. வந்து எலியாசாருக்கு முன்பாக என்ன செய்யறாரு? முட்டி போட்டு ஐயா எங்களை ஆசீர்வதிங்க. அவர் என்ன செய்யறாரு? அவர் தூக்கம் போட்டு புகையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனம் இருக்கா? 22 வாசிங்க. மோசே தனது கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். பாத்தீங்களா? எலியாசாருக்கு முன்பாக நிறுத்தும்போது யோசுவாவின் மேல கைகளை வைத்து என்ன செய்யறாரு? எலியாசாரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சாபம் நீங்கதான் நீங்களையா? சாபம் நீங்கதான். சாபத்தை எல்லாம் அவர் தலைகீழா மாத்திட்டேன். ஒரு ஐயா சொல்லுவோம். அவன் 3வது வருடம் வருவோம். அது அவன் 49 என் மேன்மையை அவர் கூட்டத்தில் சேராது. மேன்மையை நீங்க ஜனங்கள் பார்த்து சொல்றாரு. மேன்மையானவங்க நீங்கெல்லாம் நல்ல உயர்ந்தவங்க, நல்லா படிச்சிருக்கிறீங்க, பட்டங்கள் பல பெற்றிருக்கிறீங்க. ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, இவங்க கூட்டத்துல சேர்ந்துறாங்க. இந்த கூட்டத்துல வேதத்துல சேர்ந்துறாங்க, இயேசுவிட்ட சேர்ந்துறாங்க. அன்னு நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு யாக்கோபே சொல்றாரு, இவங்க சேர்ந்துறாதீங்கப்பா. ஆனால் அவர்கள் அவங்க இல்லாம ஊழியமே இல்லை இல்லையா? லேவியர் இல்லாம ஊழியமே இல்லாம ஆயிடுச்சு. அதனால என்னாகும் 8ஆம் அதிகாரம் 19-20 நீங்க வாசிச்சீங்கன்னா சீக்கிரம் வாசிங்க. லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்கிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும். வாதை பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தானாய் தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாதா? போக முடியாது, தானா போக முடியாது. இவங்க இந்த லேவியர்களை கூட்டிட்டு தான் என்ன செய்யணும்? போகும். லேவியன் இல்லாம போக தனிமையா போக முடியாது. லேவியன் இருக்கணும். லேவியனை கூட்டிட்டு தான் நீ தேவ சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா என்ன வரும்? லேவியனை கூட்டிட்டு போகாம நீ தனியா போனீங்கன்னா உனக்கு என்ன வரும்? வாதை வரும் சொல்றாரா? வாதை உண்டாகும் சொல்றாரா? வாதை உண்டாகும். அப்போ வாதைகள் நமக்கு வந்துடும், சோதனைகள் வந்துடும், வேதனைகள் வந்துடும், பாடுகள் வந்துடும், வியாதி, வேதனை, தொல்லை, துன்பம்லாம் வந்துடும். அதனால ஊழியக்காரர்கள் இல்லாம நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா, செய்யக்கூடாது. இந்த கானாவூர் கல்யாணத்துல இயேசு இருந்தாரு, கூப்பிட்டாங்க, சீசர்களையும் கூப்பிட்டாங்க. என்னமா? சீசர்கள் தான் ஊழியக்காரங்க. அவர் மட்டும் வந்தா போதுப்பா, நீ மட்டும் வாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டுறாங்க. என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஒருத்தர் ராணிமலையில் இருந்தார். அப்போ நான் குடும்பமாக போயிருந்தோம்.
போயிட்டு நாங்கள் மறுநாளே பொருள் போயிடுவோம். அவர் என்னை கூப்பிட்டு நம்ம பாசமா மூணு பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என்னைய பார்த்து சொல்றாரு, அவர் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், என் சபையில் விசுவாசியாக இருந்தார். அப்புறம் எங்கேயாவது போகிறேன்னாரு, வேலையில் வெட்டியில் சோகாசில் ஒரு வேலை எடுத்து கொடுத்து எங்கள் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன். ஒரு வேலையை சொல்லுங்கள், அவ்வளோ நன்மை செய்திருக்கேன். அவர் சொல்கிறாரு, வந்தால் நீங்கள் மட்டும் வாங்க, குடும்பத்தை கூட்டிட்டு வராதீங்க, குடும்பத்தை நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னார். அதனால அவர்களுக்கு போகிறதே இல்லை. இல்லையா? அப்போ அப்படி இருக்காங்க ஜனங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் தனியாக தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போனா வாத வந்துடும். அப்ப இவங்க அந்த சிகேமியில நல்ல பாடல் பயிற்சி கொடுத்து அவங்கள வெட்டினதுனால இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆசிரியருக்கு கூட ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வெட்டி பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, லேவியர்கள் படாத பாடுபடுகிறார். ஆண்டவர் அப்படியாக அவர்களோட சேராதியம் சொன்ன வார்த்தையை மாற்றி அவங்களோட சேருங்க, அவங்களோட சேர்ந்துதான் ஆலயத்துக்கு போகணும் ஆண்டவர் சொல்றாரு. தலைவையா இதுல எவ்வளவு மாத்திரம் இருப்பாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் தலைகளை மாற்றிட்டாங்க. சொல்லுவோம் 4வது வாசிகள் ஆதியாகமம் 49 அவர்கள் தங்கள் கோபத்தினாலே பசுமை கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். கோபத்தில் தேவனே நீங்க வேற வாசிங்கன்னா தேவன் கோபப்பட்டார் என்பதுதான் அதிகமா இருக்கும். அன்பு செலுத்தினாரு, பாசமா இருந்தாரு, பட்சமா இருந்தாரு கூட கொஞ்சம் தான் இருக்கும். கோபம் என்பது நிறைய இருக்கும். அல்லேலூயா. தேவன் கோபப்பட்டாருன்னு இருக்கும். அதே மாதிரி இயேசு கோபப்பட்டாருன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி பேதுரு எடுத்தீங்கன்னா என்ன செய்யறாரு, ஒருத்தன் காலை வெட்டி எடுக்கிறாரு, கோபப்படுறாரு. மோசையை பார்த்தீங்கன்னா உழைத்து பார்க்க முந்தைய அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து நினைச்சுவாரு. 40 வருஷம் முடியும் போது ஒருத்தரை கொண்டுவாரு, கொண்டுட்டு தான் அவர் எத்தியோப்பியா தேசத்துக்கு ஓடி போறாரு. அப்படியே நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன செய்திருக்காங்க, கோபப்படலாம். ஆரோனும் மோசையும் அந்த கண்மலையை பார்த்து தேசத்தை பார்த்து தண்ணி வரும்னு சொன்னதுக்கு அப்படித்தான் 2 பேரும் சேர்ந்து அடிச்சாங்க. 2 பேரும் ஆட சொல்றாரு, நீங்க அந்த ஊற்றண்டையில 2 பேரும் ஒருமனப்பட்டு அதை அடிச்சதுனால நீங்க கானான் தேசத்துக்குள்ள போகவே மாட்டீங்க அப்படின்ட்டாரு. இல்லைங்களா? 2 பேரும் ஒருமனப்பட்டு கோபப்பட்டு அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? கோபம். ஆனா அந்த கோபப்படுறவங்க தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சவுல் ரொம்ப கோபப்படுவார். சவுல் சீசர்களெல்லாம் எல்லாரையும் கொலை பண்ணாமன்னு அவர் உத்தரவு வாங்க போறாரு. அந்த இவன் செத்து போன சேவான் சாகும்போது கூட இருந்தாரா. அப்படி கொலைகாரன் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்காரு. எல்லாருமே கோபப்படுவாங்க. அந்த ஊழியக்காரங்க எல்லாருமே அவங்களதான் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிறார். அல்லேலூயா. தேர்ந்தெடுத்துக்கிறார். அதனால கோபம் வந்தாலும் பாவம் செய்து கொள்ளக்கூடாது என்று. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்கான பலி செலுத்த ஆண்டவர்களை தான் செய்து தெரிந்து கொண்டார். அந்த சாபத்தெல்லாம் மாற்றி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு பார்க்கிறோம். 5வது வாசிங்க அகங்காரம் பிடித்தவன் என்று சொல்கிறார். 46 அவர் தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அந்த சீகேமில் உள்ள ஜனங்களை எல்லாம் என்ன செய்தாரு, வெட்டி ஆடு மாடு எல்லாத்தையும் நோய்க்கு ஒண்ணுமில்லாம ஆகிட்டாங்க, தொடர்ச்சி எடுத்துட்டாங்க. அதான் சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாக்கி விட்டார்கள் என்று சபிக்கிறார். பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 9:2 மோசே ஆரோனுக்கு, நீ பாவ நிவாரண பலியாக ஒரு கட்டுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு சன்னியில் பலியிட கடவாய். 8ஆம் வசனத்துல ஆரோன் பலிபீடத்தை சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாக கட்டுக்குட்டியை கொன்றான். அப்படிங்களா?
இவங்க பாவ நிவாரண பலியாக தங்கள் ஆடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பலி செலுத்தி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறார்கள். அதனால அவங்களுடைய சாபங்கள் நீங்கி அல்லேலூயா. பலி செலுத்தணும், நல்லா துதி பலி செலுத்தணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா பாடணும், நல்லா ஜெபிக்கணும். இதெல்லாம் நீங்க ஆண்டவருக்காக செய்கிற தியாகமான பலிகள் எல்லாம் ஒரு சும்மா காணி கொடுக்கிறது எல்லாம் ஒரு பலிகள். இந்த பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். அந்த சாபங்கள் மாறிவிடும். அல்லேலூயா. உங்க ஆடு மாடுகளை தெரிந்து கொண்டு உங்களுக்காக பாவம் வர்த்தியாக பலி செலுத்தினதுனால ஆண்டு சாபங்கள் எல்லாம் நீக்கி ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டு எடுத்து பயன்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் கற்பத்திலேயே லேவியை தெரிந்து கொண்டார். அதனால பல பாதைகளில் அவனை நடத்தி வந்து என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார் லேவி. ஆறாவது கோபக்காரர் மூக்கம் முழுவதும் என்று சமைத்தார். 9:49 உக்கிரமான அவர்கள் கோபமும் சபிக்கப்பட கடவுளே. பதிலா உக்கிரமான கோபம், அவர்களுடைய கோபம் கொடுமையான அவர்கள் மூர்க்கம் என்று சொல்ல தன்னுடைய பிள்ளைகளை என்னென்றாலும் என்ன செய்யற ஆசீர்வதிச்சிருக்கிறோம். ஒரு சில சாபங்களை சொன்னாலுமே பின்னாடி ஆசீர்வாதம் 7 சாபமும் வரிசையா போட்டுக்கிட்டே இருக்க. அவ்வளவு கோபம் ஒரு மனசுல இருக்கு யாக்கோபுடைய மனசுல. ஆறாவது என்ன செய்யறாரு? கோபக்காரன் மூர்க்கம் உள்ளவன் என்று சபிக்கிறார். சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு சபிக்கிறது போல திருமண நேரத்தில் என்ன செய்வாங்க? விவாகரத்தை குறித்து பேசுவாங்க. வீடு திறப்பு விழாவில் துன்மார்க்கனுடைய வீடு அழியும்னு பேசுவாங்க. பேசக்கூடாது. பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையில தாவீதின் பிள்ளை மரித்ததுன்னு பேசுவாங்க. அது பேசுவாங்க. தொழில் ஆரம்பித்தால் கப்பல் கழிந்ததுன்னு பேசுவாங்க. பேசக்கூடாது. ஆலய பிரதிஷ்டையிலே ஒரு ஆலய பிரதிஷ்டையில பிரசவம் பண்றாரு. மெய்ப்பனை வெட்டுவே ஆடுகள் சித்தரிக்கப்படும் பேசினாங்க. அதே மாதிரி சபைக்கு ஆடுகள் தான் போயிருச்சாங்க. அப்ப ஆலய பிரதிஷ்டையில என்ன சொல்லக்கூடாது? அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பேசுற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். அதான் நம்முடைய பேசுற வார்த்தையில கவனமா இருந்து சொல்றாரு. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் பேசணும் என்று சொல்லுகிறார். வியாதியஸ்தனுக்கு ஜெபிக்க போனா என்ன செய்யணும்? சுருக்கமா ஜெபிக்கணும். இல்லைன்னா செட்டே போகணும். நீ ஜெபிக்கிறது முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாஸ்டரை கூப்பிட்டாங்க ஜெபிக்கிறதுக்கு. அவர் போய் ஜெபம் பண்ணாரு. வியாதியஸ்தனுக்கா வயசாகிடுச்சு, ரொம்ப வியாதி சாக போறாரு. ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு ஆக்கம் பாரம் வந்துருச்சு. ஐயா, இவரை ரட்சித்த மாதிரி இந்த இந்தியாவை ரட்சியும், பாகிஸ்தானை ரட்சியும், இலங்கை ரட்சியும், ரஷ்யாவை ரட்சியும் ஜெபம் இருந்தாரு. ஒரே அழுக சத்தம். இந்த அழுக சத்தம் கேட்டவரு பக்கத்துல கூட்டு போன பாஸ்டரை பார்த்து, ஐயா என்ன என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு என்ன? ஐயா அவர் செத்துட்டாங்க. அப்படியா? எப்ப செத்தாரு? நீ பாகிஸ்தான்ல இருக்கும்போது செத்தாரு. அப்படியே நம்ம ஊழியர் எதுக்காக வந்திருக்கோமோ அதுக்காக தான் தெரிவிக்கணும். அல்லேலூயா. நீங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க போறது அல்லேலூயா. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நல்லா உருப்படியா உங்க ஒப்பு கொடுத்து நல்லா சோத்திரம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணி தான் கேட்பாரு. அல்லேலூயா. அக்காக 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா ஆசீர்வாதத்துக்கும்னு ஆசீர்வதிக்கு வரா? அப்படின்னு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆகவே கடைசியாக ஆதியாகமம் 49:7 சொல்றாரு, அவர்கள் பிரியணும் இஸ்ரவேல் ஜனங்களில், யாக்கோபிலே அவர்கள் பிரியணும், இஸ்ரவேலில் அவர்கள் சிதறணும். இந்த யாக்கோபு அவனுடைய பேர் தான் யாக்கோபு. யாக்கோபின் சந்ததியில என்ன பிரிஞ்சு போயிடணும், தெரிஞ்சிடணும், இருக்கவே கூடாது. இஸ்ரவேலில அவங்க சிதறி போயிடணும். சேர்த்தாங்களா? பிரிஞ்சு போனாங்களா? சிதறினாங்களா? இல்லையில இப்படியெல்லாம் சொல்லுவோம். என்ன சிதறி போகல, பிரிஞ்சு போகல. ஏன்? அவங்க கர்த்தருக்காக சில என்ன செய்தாங்க? வைராக்கியமாய் இருந்து ஊழியர்களை செய்தார்கள். அல்லேலூயா.
அழைச்ச உடனே வந்தாங்க. ஆரோனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏய் நீங்க வா, ஆர்மிச்சுட்டு போயிட்டு இருக்கான், இங்க வா, நீ போய் உங்க அண்ணனை ஊழியத்துக்கு நான் தெரிஞ்சிருக்கேன், உங்க தம்பிய. ஆரோன் வந்து அண்ணன் தானே, மோசேக்கு அண்ணன் தான் ஆரோன். உன் தம்பியை ஊழித்து இருந்திருக்கேன், அவனுக்கு பேச தெரியலங்கிறான், நீ தான் வாயா இருந்து பேசணும் ஓ அப்படின்ற. அவன் பரவட்டு வந்து அண்ணே தம்பி அப்படின்னு மோசைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். ஹல்லேலூயா. சரிங்களா? எவ்வளவு அன்பு பாருங்க. பல வருடம் கழிச்சு பார்க்குறாரு, ஒரு அன்பு முத்தம் கொடுக்குறாரு. அவரு அழைச்ச உடனே வர்றாரு. நிறைய ஆடுகள் இருக்கு, மாடுகள் இருக்கு, மனைவி பிள்ளைகள் இருக்கு. ஐயா அதெல்லாம் நீ சொன்ன உடனே வர முடியாது, ஏன்னா பல வேலைகள்லாம் இருக்கு, நான் என்ன கழிச்சு வரேன் அப்படின்னு சொன்னாரா? உடனே கீழ்படிந்தார். ஆர்வம் உடனே கீழ்படிந்தார். அதனால தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ள. ஹல்லேலூயா. உடனே கீழ்படினோம். ஜெபம் சொன்னா ஜெபம் பண்ணணும், ஏழை வாசினா வாசிக்கணும், சபைக்கு போனா போகணும். ஹல்லேலூயா. உபவாசம் போட்டா போடணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கீழ்படியணும். ஹல்லேலூயா. ராத்திரிலாம் சொன்னா தூக்கம் வராமல் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ராத்திரில ஜெபம் பண்ணு அப்படிங்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கீழ்படியும் போது ஆசீர்வாதம் தருவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா 12 கோத்திரத்துக்கும் என்ன செய்தாரு? 11 கோத்திரத்துக்கும் நிலங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்தாரு? கடல், அது சுத்தியும் கடல், அதனால அந்த நிலங்களையும் கொடுத்தாரு, கடலையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கடலையும் கொடுத்தாரு. உனக்கு கடல்ல எவ்வளவு பங்கு இருக்குட்டாரு. எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுத்த உடனே 11 கோத்திரத்துக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த லேவி கோத்திரத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல. லேவி கோத்திரத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப ஆண்டவர் வந்து கேட்டாரு, என்னப்பா நீ சோர்வே இருக்கிற, உனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே தரலையா. இந்த பூமியில எங்களுக்கு உட்கார கூட ஒரு இடம் தரல, தலைசாய்க்க இடம் தரல. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, வாசிங்க என்னாகும் 18 அதிகாரம் 20-21 வாசிங்க. இன்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். அவர்கள் நடுவே நீ தேசத்துல பூமியை தரலன்னு அதை எடுத்துக்கணும்னு நினைக்காத, அதை நீ சுதந்திரிக்க வேண்டாம். அவர் நடுவே உனக்கு பங்கு இருக்க வேண்டாம். புத்திரன் நடுவே நானே உன் பங்கும் ஆண்டவர் சொல்றாரு. போறா, நானே உனக்கு பங்கா இருக்கேன், நானே உனக்கு சுதந்திரமா இருக்கேன். ஹல்லேலூயா. அவன் தரலனா போறான், கவலைப்படாத, நானே உனக்கு சுதந்திரமா இருக்கேன், நானே உனக்கு பங்கா இருக்கேன். அவன் நிலத்தை பிரிச்சு கொடுக்கறதா, அந்த நிலத்தை சொந்தக்காரனாக நான் கூட இருக்கிறேன்டா. ஹல்லேலூயா. அவன் நிலத்தை தான் வச்சிருப்பான், ஆனா நான் கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அதனால சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவனுக்கு சொன்னாரு. 21 வாசிங்க. இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். தசமபாகத்தை கொடுத்தேன். பாத்தீங்களா? இந்த லேவியருக்கு இந்த 10-11 கோத்திரத்தாரும் என்ன செய்யணும்? தசமபாகம் கொடுக்கணும். இங்கே கொடுக்குறோம். ஏன்னா இவங்க ஆசாரிய வேலைகளை செய்யறதுனால அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ 11 கோத்திரத்தை ஒரு கோத்திரத்துக்கு 10,000 ரூபாய் மாசம் வருதுன்னு வச்சுக்கீங்க, எவ்வளவு கொடுக்கணும்? தசமா 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ 11 கோத்திரமும் 1000 ரூபாய் கொடுத்தா லேவியருக்கு எவ்வளவு வருது? ஆசாரியனுக்கு 11,000 வருது. இந்த லேவியரும் தசமா கொடுக்கணும். லேவியர் எவ்வளவு கொடுக்காரு? இவருக்கு இருக்கிறதுல 11,000 வந்திருக்கு. லேவியருக்கு 1,100. 1,100 கொடுத்தாருன்னா மீதி இவருக்கு இருக்குல்ல, இவருக்கு அதிகமா இருக்கு. அவங்களுக்கு 9,000 தான் இருக்கு, இவருக்கு 10,000 இருக்கு. ஒரு இல்ல சொல்லுங்க இல்ல. லேவியரை கர்த்தர் அப்படி என்ன செய்யறாரு? நேர்மையா கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அவன் உயர்த்தி வைக்கிறார். என் குடும்பம் என்ன கூலி செய்தால் பிதாவானவரை கனமண்ணுவாங்க. நீங்க ஒரு நோட்டீஸ் யாருக்காக கொடுத்து ஒரு ஊழியம் செய்தா கூட கனமண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அதனால ஒரு பலன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, நீங்க பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர்
நமக்கு வருகிற சாபங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மாற்றுவார், சாபங்களை நீக்குகிறவர். தலையில முன்முடி சுட்டப்பட்டது காரணம் சாபங்களை நீக்கிறது தான். அல்லேலூயா.